நம்பர் வரத்தான் செய்யும். சரி, எக்ஸசைஸ் 3.14 எக்ஸசைஸ் 3. சாரி 1.4 3 நம்பர் 1.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம்மு சொல்லு மணி. 3x plus 3y minus z equal to 11. 2x minus y plus 2z equal to minus உள்ளையா? next சரி. ஆமா, இந்த மாதிரி கேட்டால் 5 மார்க் கணக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, முடிஞ்சிச்சு கணக்கு. அந்த ஒரு 1.4 முடிஞ்சிட மாதிரி அர்த்தம் தான் அது. அதனால் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று டெல்டா. தம்பி டெல்டாடா 3x3க்கு வரும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 3x3க்கு வரும், டேரெக்டாக போடுறேன். அப்படியே கோ எஃபிஷியண்ட்டை எடுத்து எழுது. அப்படியே கோ எஃபிஷியண்ட்டை எடுத்து எழுது. 3 3 minus 1 2 minus 1 2 சரியான்னு பார்த்துக்கோ. 4 3 2 சரியான்னு பார்த்துக்கோ. இதுக்கு அடுத்து முதல்ல கணக்கு ரெடி பண்ணிக்க. அப்போ நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். டெல் எக்ஸ், எக்ஸுடைய காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துரு. எல்லாமே இதில் தான் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸுடைய காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் அங்கிட்டு உள்ளது 11 9 25 அவ்வளோதான். மற்ற ரெண்டு அப்படியே தான் இருக்கும், காதில் வாங்கிக்க, அவ்வளோதான். அது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். இதுதான் டெல் எக்ஸ். நெக்ஸ்ட் டெல் ஒய் அப்படின்னா ஒய்யுடைய காலத்தை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் 11 9 25. மற்ற ரெண்டு அப்படியே தான் இருக்கும். 3 2 4 -1 2 2. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் நான் எடுத்து எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. டெல் இசட், இசட் உள்ள காலத்தை எடுத்துட்டு 11 9 25 கடைசியில். அடுத்து முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 3 2 4 இருக்கும். செகண்ட்ல என்ன இருக்கும்? 3 -1 3 இருக்கும். ஒய்ல உள்ளது. இசட்டை மட்டும் மாற்றி விட்டுருக்கேன், கரெக்டானு பார்த்துக்க. எல்லாமே டெல்டாவில் தான் சேஞ்ச் பண்ணணும். திருப்பி அழுத்தி சொல்கிறேன், கவனிச்சுக்கோ, விட்டுறாத. சரி, நீ இப்போ ஓப்பன் பண்ணுவோமா? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. 3 சேர்த்தே கவர் பண்ணி பொறுமையாக நம்ம இது பண்ணுவோம். அப்போ தான் உனக்கு ஆன்சர் வந்து தப்பாக வருதா ரைட்டாக வருதான்னு தெரியும். சரி, 3 இருக்குட்டா தம்பி. அந்த உனக்கு தெரியும்ல ஓப்பன் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. 1 2 is 2 என்ன 2 -2 minus 3 2s are 6. அடுத்து என்ன 3 -3 2 2s are 4 minus 4 2s are 8. அடுத்து -1 சரியா பார்த்துக்கோ. 3 2s are 6 சரியா, minus 1 4s are 4 -4 என்ன ஆயிரும்? +4. டேரெக்டாக அப்படியே போகிறேன். 3 இன்ட்டு இல்லை இது சுருக்கினா சுருக்கிக்கும். +4 செகண்ட் ஸ்டெப்பில் வேணா வர்றேன். 3 இன்ட்டு -8 -3 இன்ட்டு -4 -1 இன்ட்டு +10 சரிதானே? இப்போ 3 24 -24 +12 -10 ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பாரு. இது ரெண்டே இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா -34 சரியாடா. -34ல் 12 போச்சுன்னா -24 என்ன வருது? நல்லா கவனிச்சு. 22 -22 பொறுமையா -22 ரைட் குட். நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 1 1 2 2 -2 3 2s are 6. அடுத்து -3 இன்ட்டு பார்த்துக்க 9 2s are 18 -25 2s are என்ன வரும்? 50. நெக்ஸ்ட் -1 இன்ட்டு 9 3 27 9 3s are 27 -25 +25 ஓகே. 11 இன்ட்டு -8 -3 இன்ட்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 32 -32 சரியான்னு பார்த்துக்கோ. -1 இன்ட்டு ரெண்டே ஆட் பண்ணணும், 2 வந்துடும், 52 பார்த்துக்கோ. அப்போ 88 -88 ப்ளஸ் 96 கரெக்டானு பார்த்துக்க. -52. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி -88ஐயும் -52 ஆட் பண்ணிட்டு 96 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் தான் பிக்கஸ்ட். மைனஸ் ஆன்சர் என்ன தம்பி? 44. வெரி குட். அதான் டிவைட் பண்ணுற மாதிரி கிடைக்குது பாரு. அடுத்து டெல்டா ஒய், இதெல்லாம் 5 மார்க் கணக்குடாமா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் டிட்டர்மின் மெத்தடு, கிராமர் ரூல் அப்படின்றது. 3 9 2s are 18 -50 -11 இன்ட்டு 2 2s are 4 4 2s are 8 -1 இன்ட்டு
25 2s are 50 minus 36 equal to இல்லை இங்கே எழுதிக்க 3 into minus 32 minus 11 into minus 4 minus 1 into என்னடா தம்பி வருது minus 1 into 14 14 ரைட்டு அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணோம்னா மைனஸ் 64 ப்ளஸ் 44 மைனஸ் 14 ஈக்குவல் டு அப்படின்னு பாரு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதை கழிச்சுக்கோ. அப்போ மைனஸ் தான் பிக்கஸ்ட்டு, மைனஸ் கரெக்டானு பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்கிட்டு அவசரப்படுற. மைனஸ் 64 ப்ளஸ் 44 4 4 8 சரியா, 8 78 வருது, மைனஸ் 78 96 இது 2 இல்லை 3 கரெக்ட், வெரி குட். இந்த இடம் தப்பு, 96 ரைட். இப்போ என்ன வரும் 66 மைனஸ் 66 ரைட். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 25 மைனஸ் 27 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு பார்த்துக்குங்கடாமா 3 2s are 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 11 இன்ட்டு சரிங்களா, 3 2s are 6 ப்ளஸ் 1 4. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 52 மைனஸ் 3 இன்ட்டு 10 ப்ளஸ் 11 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 3 2s are 6 15 மைனஸ் 156. அடுத்து மைனஸ் 30 ப்ளஸ் 110 ஈக்குவல் டு மைனஸ் 186 110 186 சரியா. அடுத்து 110னா 88 என்ன 88 மைனஸ் 88 புரியுதான்னு பார்த்துக்கோ. 30க்கு பதிலாக 40 அதில் தப்பா இதில் தப்பான்னு பாரு. 7 5 2 மிச்சம் 1 ஃபஸ்ட்டு கரெக்டானு பார்த்துக்கோ. நம்பர்ஸ் மாற்றில் இருக்கணான்னு பார்த்துக்கோ, நம்பர் மாற்றில் இருக்கணான்னு பார்த்துக்கோ, இல்லை அதில் தப்பா அப்படின்னு பார்த்துக்கோ. மைனஸ் 88 ரிசல்ட் கரெக்டானு பாருங்கடாமா. இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும் பாரு, மைனஸ் 156 மைனஸ் 30 சரிதானா பார்த்துக்கோ. 6 8 1 மைனஸ் 186 அதுலேருந்து 110 சப்ராக்ட் பண்ணு 6